வேலை வாய்ப்பு ரிலேட்டடாக கவர்மெண்ட் எக்ஸாம் இதெல்லாம் உங்களோட மனசில் இப்போ இருந்ததுன்னா ஒரே ஒரு விஷயம் தான் உங்களுக்காக சொல்லியிருக்கார். நிறைய முயற்சிகள் நீ செய்கிற, காலங்காலமாக எக்ஸாம் எழுதுகிற, ஆனால் பாஸ் பண்ண முடியலன்னு உனக்கு தோணுது. அதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம், கடன் நிறையா இருக்குது, பொருளாதாரம் தடை இல்லாமல் வரணும், இதற்காக தான் முருகா விரதம் இருக்கேன் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. உங்களுக்காக அழகான ஒரு பதில் கொடுத்துருக்காரு. வழி காட்டிகிட்டே தான் இருக்கேன், ஆனால் நீ தான் பாதை சரியா தெரியாமல் திரும்ப அந்த மாய வலையில போய் சிக்கிக்கிற அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன மாய வலை அப்படின்னு கேட்குறீங்களா? நற்பவி யோகிராம் சுரத்குமார், ரேகா த டேரட் குவீனின் அன்பான வணக்கங்கள். தைப்பூசம் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு மகிழ்ச்சி. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார், நம்ம கேட்டதெல்லாம் நம்மளுக்காக கொடுப்பார் அப்படின்னு நம்ம சொல்றது யார? முருகனை. முருகனுக்காக எல்லாரும் தைப்பூசம் விரதம் இருக்கீங்க. இந்த தைப்பூசம் விரதத்துல நீங்க என்ன மனசுல யோசிச்சு இருக்கீங்களோ அதற்கான முருகன் பதில் என்ன அப்படிங்கறத டேரட் கார்ட்ஸ் வழியா இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இங்க 3 பைல் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கு. அதாவது முதல்ல இருக்கிறது வேல், அடுத்து இருக்கிறது சேவல், அடுத்து இருக்கிறது மயில். இதுல எது உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணுங்க. என்ன நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்களோ அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்ப ஈஸியா உங்களால இந்த கார்ட்ஸோட எனர்ஜி கூட கனெக்ட் ஆக முடியும். கமெண்ட் பண்ணியாச்சா? உங்களுக்கான முருகன் பதில் என்னன்னு கேட்க தயாரா இருக்கீங்களா? வேல் சூஸ் பண்ணியிருக்கீங்களா? வேலை வாய்ப்பு ரிலேட்டடா கவர்மெண்ட் எக்ஸாம் இதெல்லாம் உங்களோட மனசுல இப்போ இருந்ததுன்னா ஒரே ஒரு விஷயம் தான் உங்களுக்காக சொல்லியிருக்கார். நிறைய முயற்சிகள் நீ செய்யற, காலங்காலமா எக்ஸாம் எழுதுற, ஆனா பாஸ் பண்ண முடியலன்னு உனக்கு தோணுது. அதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம், நீ மட்டும்தான். உனக்கு தேவையில்லாத எனர்ஜி, அதாவது உன் கூட இருக்கவங்களே உனக்கு நிறைய துரோகம் செய்யறாங்க, உனக்கு சப்போர்ட்டிவா இல்ல, உனக்கு தோல் கொடுக்கல அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் நீ அவங்க கூட தான் நட்போட இருக்க. இதுதான் பெரிய ரீசன் நீ ஜெயிக்காததுக்கு அப்படின்னு ஒரு பதில் கொடுத்திருக்காரு. அப்ராட் போகணும், வெளிநாட்டு வாய்ப்புக்காகலாம் நீங்க காத்துட்டு இருக்கீங்க, நிச்சயமா 3 மாதத்துக்குள்ள அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. வாய்ப்பை மறக்காம பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கான ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்காரு, மஞ்சள் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. இப்போ பணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு கேள்வி உங்க மனசுல இருந்தாலும் நீங்க வேல் சூஸ் பண்ணிருக்கீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கான ஒரு நல்ல பொருளாதார வாய்ப்பை 7 மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்காக உருவாக்குறதுக்கு முருகன் தயாரா இருக்காரு. அதை நீங்க பயன்படுத்திக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? இப்ப இருந்தே முயற்சி எடுக்கணும். முயற்சி அப்படின்னு சொல்லும் போது ஒரு சில விஷயங்கள் மெயினா நீங்க செய்ய வேண்டியது இருக்கு. பிடிவாத குணத்தை நீங்க நிச்சயமா விட்டு கொடுக்கணும். அடுத்தவர்கள் கிட்ட சில விஷயங்களுக்காக பிடிவாத குணம் வச்சுட்டு நீங்க அதை வேண்டாம் அப்படின்னு மறுக்கிறீங்க, தள்ளி வைக்கிறீங்க, ஒதுக்கி வைக்கிறீங்க. அதை நீங்க விட்டு கொடுக்கும் போது நிச்சயமா பொருளாதாரம் உங்களுக்கு நீங்க கேட்குற மாதிரி உங்களை தேடி வரப்போது 7 மாசத்துக்குள்ள. நம்ம ஒரு சர்வீஸ் செய்யும் போது அந்த சர்வீஸ் ஒருத்தங்க எடுத்து அதை சக்சஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுக்கும்போது நிச்சயமா அது ஒரு மகிழ்ச்சி தான் இல்லையா? என்னோட கிளைண்ட் சில பேர் அழகான ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹீலிங் செஷன் பத்தி நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எஸ்டர்டே 6 to 7:30 வரைக்கும் 6 to 7 o'clock வரைக்கும் ஹீலிங் மீட்டிங் இருந்தது. பட் அதுக்கப்புறமா கட் ஆயிட்டு அகைன் ஒரு லிங்க் அனுப்புனீங்க. ஸோ ஃபுல் செஷனுமே நான் முடிச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours மீட்டிங் இருந்தது. ஸோ நிஜமாவே சூப்பரா இருந்தது மேம். புது வைப் எனக்கு கிடைச்சிச்சு. அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் சூப்பரா இருந்தது. நேற்று அவ்வளோ ஒரு பிரகாசம் எனக்கே தெரிஞ்சிச்சு. அவ்வளோ ஒரு அமைதியான சூழல்ல நான் முருகன்கிட்ட பேசுறது, முருகன் என் கூட இருக்கிற மாதிரி, அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு வைப்பு கிடைச்சது மேம். நெக்ஸ்ட் நான் எத்தனையோ டைம் நான் முருகன் கோயிலுக்கு போயிருக்கேன், சாமி கும்பிட்டுருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இந்த அளவுக்கு நான் உருகி நான் இது பண்ணது கிடையாது. பட் ஆனால் நிஜமாவே நேற்று அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு காட்சி எனக்கு கிடைச்சது. எல்லா கோயிலில் உள்ள முருகருமே என்னோட இருக்கிற மாதிரி, திருச்செந்தூர் முருகனாக இருக்கட்டும், திருத்தணி முருகனாக இருக்கட்டும், கந்தக்கோட்டை முருகனாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாருமே என் கூட இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எனக்குள்ளேயே நேற்றே வந்துருச்சு மேம். ஸோ இது வரைக்கும் நான் இந்த மாதிரி செஷன்லாம் அட்டன் பண்ணதில்லை. ஸோ இதான் ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால எனக்கு சூப்பராக இருந்தது. அது சொல்ல வார்த்தையே இல்லை. அவ்வளோ ஒரு எனர்ஜியோட, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட நான் ஒரு புத்துணர்ச்சியாக நான் ஃபீல் பண்ணேன் மேம். ஸோ இந்த வருஷம் தொடக்கத்தில் எனக்கு கிடைச்ச ஒரு பெஸ்ட் கிஃப்ட்னா அது உங்களோட இந்த மீட்டிங் அண்ட் உங்களோட முக்கியமாக உங்களுடைய கான்வர்சேஷன் தான் மேம். ஸோ நான் இதை கண்டிப்பாக நான் அந்த முருகனுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன்.
என்றைக்குமே முருகன் நம்ம கூடவே இருப்பாருன்னு நம்புகிறேன். எனக்கு முருகன் காட்சி தந்துட்டாரு. ஸோ எல்லாருக்கும் அதே மாதிரி தரணும். இன்னைக்கு மார்னிங் கூட நான் நினச்சிட்டே தான் போனேன். ஏன்னா டைம் லேட் ஆயிருச்சு. பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் ரெடி பண்ணணும். ஸோ டைம் ஆயிருச்சு. நான் நினச்சிக்கிட்டே தான் போனேன், ஐயோ முருகா இன்னைக்கு உன்னை கும்பிட முடியலையே, காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு மழை வேற இங்கே பெஞ்சிட்டே இருந்துச்சு. அப்போ நான் வெளியில் எந்திரிச்சு கோலம் போட போகும்போது என் கண்ணில் பட்டது அந்த முருகன் மேலே, மாடி மேலே மயில் வந்து நின்னாரு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஒரு இது கிடைக்கும்போது அதெல்லாம் உண்மையிலேயே சொல்லுவேன். இது வரைக்கும் நான் அப்படி பார்த்ததில்ல. பட் ஆனால் நேற்று உங்கள் செஷன் அட்டன் பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு மார்னிங் நான் அந்த காட்சியை பார்த்தேன். முருகனே வந்து எனக்கு காலையில் நான் எந்திரிச்சதும் எனக்கு காட்சி கொடுத்தாரு. எனக்கு இதுலேயே ரொம்ப தேங்க்யூ மேடம். ஓம் சரவண பவ. சேவல் தேர்ந்தெடுத்த நிறைய பேருக்கு முதல் கேள்வியா இருக்கிறது பணம் சம்பந்தப்பட்ட கேள்விகள். கடன் நிறைய இருக்கு, பொருளாதாரம் தடை இல்லாம வரணும், இதற்காக தான் முருகா விரதம் இருக்கேன் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு அழகான ஒரு பதில் கொடுத்திருக்காரு. வழி காட்டிட்டே தான் இருக்கேன், ஆனா நீதான் பாதை சரியா தெரியாம திரும்ப அந்த மாய வலையில போய் சிக்கிக்கிற அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன மாய வலை அப்படின்னு கேக்குறீங்களா? ஆணாக இருந்தால் பெண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் அஜாகிரதையாக இருக்கீங்க. பெண்களாக இருந்தால் ஆண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அஜாகிரதையாக இருக்கீங்க. நான் சொல்றது உங்க எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். பேட் கர்மா, அதாவது தேவையில்லாத பேட் கார்மிக் எனர்ஜியை உங்களோட லைஃப்ல நீங்க கொண்டு வந்துட்டே இருக்கீங்க. அதனாலதான் பணம் உங்களை விட்டு தள்ளி போயிட்டே இருக்கு. எவ்வளவு நீங்க ஈர்க்க முயற்சித்தாலும் அது தள்ளி போகுது. இந்த மாய வலை அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுல இருந்து நீங்க வெளியில வர தயாராகுங்க. முருகன் கிட்ட ஹெல்ப் கேளுங்க. எனக்கு முருகா எனக்கு எப்படியாவது நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு, இந்த மாய வலையில இருந்து நான் வெளில வரதுக்கு அப்படின்னு கேளுங்க. ஓடோடி வந்து உங்களுக்காக ஹெல்ப் பண்றதுக்கு காத்துட்டு இருக்காரு. சேவல் சூஸ் பண்ணவங்க எல்லாருமே ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு கல்யாணம் பிராப்தம் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அமைய போகுது. அதே மாதிரி குழந்தைக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னா உங்க எல்லாருக்காகவும் ஒரு அழகான ஒரு மெசேஜ் கொடுத்திருக்காரு. நிச்சயமா இந்த வருடம் உங்களுக்கு அதுல சக்சஸ் தான். அது எவ்வளவு மாசத்துக்குள்ள நீங்க அதை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத கரெக்டா ஒரு டைமோட சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு குறிப்பிட்ட மாதத்தோட சொல்லியிருக்காரு. வருகின்ற ஜூன் மாதத்திற்குள்ள உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. கல்யாணம் ஆயிடும், குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த மாதிரி நீங்க என்னெல்லாம் யோசிச்சீங்களோ நிச்சயமா அது உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. கமெண்ட் செக்ஷன்ல பச்சை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க, உங்களுக்காக அழகான ஒரு கலர், அவருக்கு உரிய ஒரு கலர், தைப்பூசத்துக்கு உகந்த ஒரு கலரான பச்சையவே கொடுத்திருக்காரு. பச்சை அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மயில் தேர்ந்தெடுத்த நிறைய பேருக்கு உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான கேள்விகள் தான் நிறைய இருக்கு. நிறைய சர்ஜரி பண்ணியாச்சு, இதுக்கு மேல எனக்கு வந்து உடம்புல தெம்பே இல்லை, இனி என்னோட உடல் ஆரோக்கியம் தான் முக்கியம், எனக்கு எப்படியாவது இதுக்கு ஒரு நல்ல வழி காமி முருகா அப்படின்னு தான் விரதம் இருக்கீங்க. உங்களுக்காக ஒரு சிறப்பான ஒரு பதில கொடுத்திருக்காரு. நம்பிக்கையோட இரு, தன்னம்பிக்கையோட வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனை, அதாவது உடல் ரீதியா எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடலாம் அப்படின்னு நம்பிக்கையோட இரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, கரெக்டான நேரத்துல கரெக்டான ஒரு ஆளை உனக்கு அனுப்புவேன். அதாவது ஒரு சர்ஜரியா இருக்கட்டும், அது ஒரு டாக்டர், கரெக்டான டாக்டர் உங்களுக்கு கிடைப்பாங்க. எதிர்பாராத விதமா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். திடீர்னு யாராவது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம், இல்ல வெளியில இருந்து யாராவது இருக்கலாம். உங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போனதுச்சுன்னா உங்களுக்கு சமைச்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் நிச்சயமா அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறாரு. உடல் ஆரோக்கியத்துல அடுத்தது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா, நல்லது நடக்குமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குன்னா நிச்சயமா நடக்கும். இப்போ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எல்லாரும் பலம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா பலம் அப்படிங்கிற ஒண்ணுதான் உங்களுக்கு தேவை அப்படிங்கறத முருகன் அழகான நிறைய கார்ட்ஸ் வழியா உங்களுக்கு சொல்லியிருக்காரு. எங்க வீட்டுல நிறைய துர்மரணங்கள்லாம் நடந்திருக்கு, அதே மாதிரி பணத்துக்கான தட்டுப்பாடும் வந்திருக்கு. இது எல்லாமே உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல தான் எனக்கு நிறைய பணம் வந்து செலவாயிருக்கு. இனியாவது எனக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், எனக்கு பணம் காசு தங்கணும் வீட்டுல அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்கன்னா நிச்சயமா தங்கும். நீங்க எப்போ அந்த மாற்றத்தை உங்களுக்கா இருக்கட்டும் அல்லது உங்களை சார்ந்தவங்களுக்கு இருக்கட்டும், இது 8 மாசத்துக்கு அப்புறம், அதாவது நீங்க இந்த வீடியோ இன்னைக்கு பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாக்குற நாள்ல இருந்து 8 மாசத்துக்கு அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே வந்து ஒரு ஹெல்த்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். உங்களுக்கு மட்டும் இல்ல, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் உடல் ரீதியாக எந்த பிரச்சனை இருந்தாலும் அது குணமாகும். மயில் தேர்ந்தெடுத்து கல்யாணம் ஆகணும் அப்படின்னு தைப்பூசம் விரதம் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா அரேஞ்ச் மேரேஜ் தான் ஆகும். அதுவும் அம்மா தேர்ந்தெடுக்கிற பொண்ணு தான் உங்களுக்கு மனைவியாக வருவாங்க. அவர் கொடுக்கிற
கொடுக்கறத மனசு கோணாம ஏத்துக்கோங்க. பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு அற்புதமான வாய்ப்பு காத்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 2 மாசத்துல உங்களுக்கான வாய்ப்பு உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு. அதாவது புதிய பிசினஸ் தொடங்குறதுக்கு அல்லது இப்ப ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்க பிசினஸை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு, அதாவது அடுத்த லெவலுக்கு நீங்க கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இன்னும் 2 மாசத்துல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. முருகனை பத்தி பேசினா பேசிட்டே இருக்கலாம். அவர்கிட்ட என்ன பதில் இருக்குன்னு கேட்டா அவர் கொடுத்துட்டே இருப்பாரு. நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கலாம். அவ்வளோ இருக்கு அவர்கிட்ட பேசுறதுக்கு. கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தைப்பூசம் அப்படின்னு டெக்ஸ்ட் மெசேஜ் அமைச்சு அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஹீலிங் மெடிடேஷன் செஷன்ல எல்லாம் ஜாயின் பண்ணி உங்களோட தைப்பூசம் விரதம் மிக சிறப்பாக வெற்றி அடையணும் அப்படிங்கிறது என்னுடைய பிரார்த்தனையும். டாரட் கார்ட்ஸ் வழியாக முருகன் உங்களுக்கு, அதாவது பர்சனலாக உங்களுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே தெரிகிற அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. லண்டனிலிருந்து நான் உங்கள் ரேகா, த டாரட் குவீன்.